தேவனுடைய சத்தத்தினால் இந்த வனாந்திரத்தில் உள்ள பெண்மான்கள் இருக்காங்கல்ல, இந்த பெண்மான்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னா, தேவன் சத்தமிட்டால் அழகா குட்டி போட்டுட்டுங்க. அதுங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போவாதுங்க. தேவன் சத்தமிட்டால் வனாந்திரத்தில் உள்ள பெண்மான்கள் அழகா கூட்டி போட்டுட்டு போயிடும். அவருடைய சத்தம் அவ்வளவு வல்லமை நிறைந்தது, மகத்துவம் உள்ளது. அவர் உங்களுக்காக ஒரு குரல் கொடுப்பதற்காக வந்திருக்காரு. சரிங்களா? இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை உங்க வாழ்க்கையில கேட்பீங்க. அதனால உங்க வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையாய் மாறிடும். ஏசு என்ன பண்ணார்னா, ஒரு தடவை சீடர்களோடு படகுல போயிட்டு இருந்தார். அவர் தூங்கிட்டாரு. திடீரென்று படகு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீரென்று ஒரு சுழல் காற்று வந்துடுச்சு. அந்த சுழல் காற்றால பெரிய பெரிய அலைகள் படகை மோதி அடிச்சிச்சு, தொடர்ந்து மோதிச்சு. அப்ப தண்ணி படகுக்குள்ள வந்துடுச்சு. அவ்வளவுதான், படகு மூழ்கிடும், நம்ம செத்துருவோம் தான் நினைச்சாங்க சீடர்கள். நம்மளையே நிறைய தடவை ஏதாவது மோதுது, வியாதிகள் மோதுது, பிரச்சனைகள் மோதுது. நம்ம வாழ்க்கையை அப்படியே நிரம்பிடுது, பிரச்சனைகளால் நிரம்பிடுது. அப்பதான் ஓஹோ நம்ம காலி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் இருக்காருங்க, ஏசு இருக்காருங்க, நம்மளோடு தான் இருக்காரு. அவர் உங்களுக்காக குரல் கொடுப்பார். கடைசியில சீடர்கள் என்ன பண்ணாங்க, இயேசுவை எழுப்பி விட்டாங்க. படகுல தூங்கிட்டு இருந்தாரா, இயேசுவை எழுப்பி விட்டாங்க. இயேசு எழுந்தார். எழுந்துட்டு இந்த சுழல் காற்றை என்ன பண்ணாரு, அதட்டினார். காற்றை பார்த்துட்டு அதட்டிட்டு கடலை பார்த்து இறையாதே அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டுமே அமைதியாயிடுச்சு. சீடர்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி கீழ்ப்படியுதே, அநியாயத்துக்கு இந்த காற்று கடலெல்லாம் இயேசுக்கு கீழ்ப்படியுதே, இவர் சாதாரண ஆளே கிடையாது அப்படி வியந்து போயிட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில உள்ள வியாதிகள் எல்லாம் அடக்கி வைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு தேவன் வராரு. அடக்கி வச்சு உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியை கொடுப்பார். அவர் உங்களுக்காக குரல் கொடுப்பார். உங்க வாழ்க்கை அப்படியே சாந்தமா போகும் இனிமேல இருந்து. சரிங்களா? உங்களுக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் உங்க வாழ்க்கையில. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.